இப்ப ஏன் வருது, இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இல்ல விளக்கமா கேட்டிருந்தேன். அதான் அவர் அண்ணன் கிட்ட அப்ப நான் சொன்னேன், இந்த பனீர் சொல்லி இருக்கும், அதோட பாதிப்பு இப்படி இருக்கும், அது கண்ட்ரோல் ஆனா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க. சோ அது கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்லிடலாம். இன்னொன்னு வந்து அதுக்கு என்ன மருந்து அடிச்சு அது கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்றது மருந்து ரெக்கமெண்ட் பண்ணியும் அது கண்ட்ரோல் அடிச்சிருக்காரு. முடிஞ்ச வயல ஒரு எட்டு பாத்துருவோம். அது அடிச்சதுக்கு அப்புறம் அது நோய் எப்படி கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு பார்த்து அதையும் வந்து நம்ம உடனே பார்த்தலாம். சரி. சோ முதல்ல தக்காளி பழத்தை பொறுத்தளவுக்கு வந்து இங்க நம்ம பகுதியில நம்ம என்னென்ன எத்தனை நாள் பயிர் ஐயா குறைஞ்சபட்சம்? 6 மாசத்துக்கு 90 நாள் 60 நாள் காய் வரும். இன்னும் 60 நாள் அறுக்குதுல்ல, ஆரம்பிக்கும். 90 நாள் அறுப்பு ஸ்டார்ட் ஆகும். பராமரிப்பை பொறுத்து இன்னும் ஒரு மாசம் வந்து முன்ன பண்ண ஆகும். 60 நாள்ல புஞ்சி 45 நாள்ல இருந்து பூ வர ஆரம்பிச்சு 50-60 நாள்ல காய் வர ஆரம்பிக்கும். 60 நம்ம பறிப்பு நம்ம பராமரிக்கிறத பொறுத்து வந்து 90 80 90 பராமரிப்பு இந்த கிளைமேட் அதெல்லாம் பொறுத்தது. சரியா? சோ இந்த 120 நாள் பயிர்ல எந்தெந்த நேரத்துல ரொம்ப அதிகப்படியான நோயோ பூச்சி தாக்குதல் நீங்க நினைக்கிறீங்க? தக்காளிக்கு வந்து இந்த பூ வர கண்டிஷன்ல தான் பூ வர நேரத்துல இருந்து நோய் வந்து ரொம்ப அதிகமா வருது. அப்பதான் கருகல் நோய் வருது அதிகம். அப்பதான் கருகல் நோய் வர நேரத்துல கருகளும் வருது. ஊசி புழுவும் நிறைய வருது. தண்டு நோய், பச்சை புழுகு, பச்சை பேனு, வெள்ளை பேனு, அப்புறம் ஊசி புழு, பட்டை புழு. இந்த 120 நாள் பயிர்ல ஒரு 60 நாள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. தக்காளி பயிர் எந்த காய்கறி பயிர் இருந்தாலும் சரிதான், இல்ல எந்த பயிர் இருந்தாலும் ஒரு 120 நாள் பயிரா இருக்குன்னா அது 60 நாள்ன்றது அது பயிரோட முழு ஆயுள் கால அளவோ அதுல வந்து பாதி வயசுதான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளுன்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். சரி. தக்காளி ஏன் ரொம்ப இந்த பாதி நாள் வந்து ரொம்ப முக்கியமானது? இப்ப 120 நாள்னா 60 நாள். ஏன் 60 நாள் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, இப்ப நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். இந்த 60 நாள் வந்து பயிர் வந்து வாடல் இல்லாம எடுத்துட்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது பார்த்து அப்படின்னா பேனும் இந்த நம்ம இந்த வால் இது சொல்லணும்ல, இலையில இருக்க செம்பேனு, பாம்பு கோடு இதெல்லாம் இல்லாம எடுத்துட்டு வந்து இலை முடக்கு இல்லாம வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வரணும்ன்றத நம்ம முக்கியம் சொல்லணும். சோ இதெல்லாம் இல்லாம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பயிர் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா வளரும். ஆரோக்கியம் வந்து பயிர் வந்து பக்க கிளையில இருந்து கொஞ்சம் பக்கமா வந்து பூ எண்ணிக்கை வந்து நல்ல சீரா வரும். சரினையா? சோ பூ பக்க கிளைகள் எந்த அளவுக்கு வருது, பூ எந்த அளவுக்கு வருது, அதை பொறுத்துதான் மகசூல் வந்து நமக்கு வந்து நீர்ந்தமையுது. இப்ப ஒரு அண்ணன் ஒருத்தர் அங்க ஒரு வயல் ஒண்ணு பார்த்தோம். ஆரம்பத்துல எரு ரொம்ப அதிகமா கொடுத்து பார்த்தோம்னா செடி நல்லா தள வளர்ந்து நின்னுச்சு. ஆனா பாத்துட்டீங்கன்னா பூ வந்து சீரா வந்து வரல. நமக்கு பக்க கிளைகள் பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா வரணும், செட் ஆகணும்னு பார்த்தோம்னா 60 நாள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சரினையா? சோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 60 நாள் பின்னாடி ஒரு மீட்டிங் நடக்குதுவா, அங்க கார்கால் தானே மாதிரி ரோட்ல மீட்டிங் இருக்கிறான். அடுத்த 60 நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து நோய் எடுத்துட்டு வந்திருக்கோமோ அது பொறுத்து பக்க கிளைகள் எந்த அளவுக்கு வருதுன்ற பொறுத்து வந்து நம்ம மாசம் வந்து அடுத்த 60 நாள் வரும். சரி. சோ தக்காளி படுத்தும்போது 60 நாள்ல என்னென்ன பூச்சி இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தா அடுத்த 60 நாளுக்கு மேலதான் இருக்கு. சரி. ஒரு சின்ன எடுத்துக்கிற மாதிரி சொல்றேன். 60 நாள் என்னென்ன பிரச்சனை அதிகமா வரும் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்துல நம்ம நாத்துல இருந்து நடவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப எந்த பிரச்சனை அதிகமா வரும் பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து பாம்பு கோடு. சரி. பாம்பு கோடு எங்க இருந்து வர ஆரம்பிக்கும்? நம்ம நாத்தங்கால் பயிர்ல இருந்தே பாம்பு கோடு வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் கவனிக்காம விட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு சில வயல்ல வந்து நான் பாம்பு கோடு வந்து கண்ட்ரோல் வந்துடும். ஆனா ஒரு சில வயல்ல கொஞ்சம் நிழலடியான இருக்கிற இடங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த பாம்பு கோடு வந்து அதிகமா வரும். அது அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அந்த பச்சையா இருக்கிற இலையில உள்ள இருக்கிற அந்த இது வந்து பச்சையா இருக்கு இல்லையா, இலை வந்து இப்படி பச்சையா இருக்குதுன்னா அந்த மேல இருக்கிற ஒரு பச்சையத்தை மட்டும் ஒரு மாதிரி மேல செதில் மாதிரி விட்டு உள்ள போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அதோட தாய் வந்து பிடிச்சோம் ஈ மாதிரிதான் இருக்கும், ஒரு சின்ன ஈ மாதிரிதான் இருக்கும். அது உள்ள இருக்க அந்த பச்சைத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவே கூட்டுப்புழுவா மாறி அதுக்கப்புறம் வந்து வெளியில போக ஆரம்பிக்கும். ஒண்ணு வந்து ஈ மாதிரி இருக்கும், இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். இதுல மொத்த ஆயுள் காலம் பார்த்தோம்னா ஒரு 30 நாள் இருக்கும். இந்த 30 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அது இனப்பெருக்கம் மட்டும் திருப்பி அடுத்த இலைக்கு அப்படி வந்து மாறி மாறி போயிட்டே தான் வந்து நிக்காது. சரினே? இது நம்ம ஆரம்பத்துல தாய் இலைன்னு சொல்லுவாங்க. நம்ம நாத்தங்களை எடுத்து வச்சத உடனே ஒரு இலை வந்து வரும். அந்த தாய் இலையிலே வந்து இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது மேற்கொண்டு வந்து வரடாத மாதிரி பார்த்தோம். நம்ம இளஞ்செடி நம்ம என்னடா மருந்து அடிக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலையில வர்ற ஆரம்பத்துல வர அந்த பாம்பு கோடு வந்து ரொம்ப அதிகமா வரும். ஒண்ணு. ரெண்டாவது பார்த்து அப்படின்னா இலைப்பேனு, நம்ம இலைப்பேனு, செம்பேனு, வால்பேன்னு சொல்றோம் இல்லையா,
அது வந்து ஆரம்பத்திலுமே ஒரு சில இடத்துல கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். சோ அந்த இலைப்பெண் வந்து ஆரம்பத்துல வர ஆரம்பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இலை வந்து ஒரு மாதிரி வந்து முடக்கம் அந்த மாதிரி நிக்கும். பாத்துருக்கோம் இங்க இருக்கு. இது வந்து வெள்ளை கொசுவால வந்திருக்கிறது. இதே வந்து இந்த இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மேல பார்த்த மாதிரி மடங்கி நினைச்சுன்னா அது இலைப்பெண்ணால, பூமியை பார்த்த மாதிரி வழங்கி நினைச்சா அது வந்து செம்பேனால இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து வெள்ளை கொசுனால வந்து இருக்கிற மாதிரி சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த இலை ஒரு மாதிரி வந்து பூமி பார்த்த மாதிரி வளரும். இது வந்து இந்த வெள்ளை கொசு இல்ல சாரஞ்சு பூச்சி அதனால வந்து இது மாதிரி வரக்கூடியது. சரிதானே? வேரல்கள் தண்டல்கள் வேரல்கள் தண்டல்கள். சோ வேரல்கள் தண்டல்களை பொறுத்தளவுக்கு வந்து எந்த இடங்கள் ரொம்ப அதிகமா வரும். இப்ப நான் பூச்சி மட்டும் சொல்லிடுறேன். 3வது பூச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் தண்டல் நான் கடைசியில் சொல்லிடுறேன். 3வது என்ன பூச்சி ரொம்ப அதிகமான பாதிப்பை நம்ம ஏற்படுத்தும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த காய்க்குள் பார்த்திருக்கோம்ல. இந்த 3 காயில எட்டு வந்திருக்கேன். இந்த காயில பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. சரிதானே? ஆனா இந்த காயில வந்து புழு வந்து இப்பதான் உள்ள போயிருக்குமான்னு கேட்டோம்னா கிடையாது. சரிதானே? இந்த புழு வந்து எப்ப போக ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த பூல இருந்து கொஞ்சம் பட்டாணி சைஸா அந்த புழு பழம் மாறி நிக்கும் இல்லையா, அந்த நேரத்துல வந்து அந்த புழு வந்து உள்ள போக ஆரம்பிக்கும். அந்த புழுவோட அந்த நேரத்துல சைஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கண்மூடி அளவுக்கு தான் அதோட சைஸே இருக்கும். அது உள்ள போயிட்டு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி கழிவு வந்து வெளியில தள்ளும். தெரியுது இல்லையா? சோ இன்னும் ரொம்ப முன்கூட்டி அறிகுறினா இந்த இதுதான். இந்த பழத்துல இந்த இருக்கு, இது உள்ள போயிட்டு உள்ள இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆரம்பத்துல அறிகுறி மாதிரி இது ஒரு இன்னும் சின்ன பிஞ்சு செய்தியா இருக்கும்போது நமக்கு பெருசா தெரியாது. அது காய் வளர வந்து உள்ள சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். வளர்ந்துருக்கும் அதோட களி வந்து இது மாதிரி வெளியில தள்ளும். சோ இது இன்னும் கொஞ்சம் பெரிய புழுவா மாறி நிக்கும் போதுதான் இது மாதிரி வந்து ஓட்ட இருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். சோ நம்ம மருந்துக்கு எப்ப அடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இந்த நேரத்துல ஏதோ காய் ஓட்டக்காயா இருக்குன்னா மருந்து இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்துல மருந்து. ஆனா புழு வந்து எப்ப போக ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை விட ஒண்ணு இளம் பிஞ்ச பருவத்துல வந்து போக ஆரம்பிக்கும். நம்ம கடையில இங்க போகும்போது சொல்லுவாங்க காய் உருவாகும் போது நீங்க பூ பூக்கும் போது ஒரு மருந்து அடிச்சிருங்க, புழுக்கும் சேர்த்து மருந்து அடிச்சிருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அது ஏன் காரணம் ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. சோ இதை விட இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பாதிப்பு இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்னது இந்த இலைப்பேனா இருக்கட்டும் இல்ல பாம்பு கூட இருக்கட்டும் இல்ல காய்ப்புழுவா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம கொஞ்சம் கடந்து முடிஞ்சிருது. காய்ப்புழு இப்ப ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு வந்து கருகல் மட்டும். சரிதானே? சோ இந்த கருகலை பொறுத்தளவுக்கு வந்து நான் 2 விதமா சொல்லிடுறேன். ஒருத்த வந்து அண்ணன், இன்னொருத்த வந்து தம்பி. சரிதானே? ஒண்ணு வந்து முன்கருகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம், இன்னொன்னு வந்து பின்கருகள் சொல்லலாம். சரிதானே? ஒரு அண்ணன் ஒருத்தன், தம்பி ஒருத்தன். சரி. சோ அந்த அண்ணன்ன்றத பார்த்தோம்னா முன்கருகள்ன்றது எடுத்துக்கலாம். சோ இந்த முன்கருகள்ன்றது எங்கிருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயிரோட அடியிலிருந்து வர ஆரம்பிக்கும் முன்கருகள் அப்படின்றது. சரியா? பயிரோட அடி இலையிலிருந்து அடி இலை இருக்குல்ல கீழே இருக்கிறது அந்த இலையில இருந்து வர ஆரம்பிக்கும். சோ இதோட பாதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல பச்சையா இருக்கிற இலையில ஒரு மாதிரி சின்ன சின்ன கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? புள்ளிதான் வருது. இந்த அளவுக்கு கூட தெரியாது. இந்த பச்சையா இருக்கிற இலையில இங்க தெரிஞ்சு பாருங்க சின்ன சின்ன புள்ளியா இந்த புள்ளி வந்து சின்ன சின்னதா பச்சை இலையில ஒரு மாதிரி கருப்பு புள்ளி அங்கங்க டாட்டா வச்ச மாதிரி இருக்கும். இந்த புள்ளி இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து வந்து அது எந்த மாதிரி மாறும் அப்படின்னா அது இன்னும் இந்த சைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசா மாறும். பெருசா மாறி இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கண்வடிய புள்ளி மாதிரி நிக்கும். சரியா? சோ இது முதல்ல வந்து ஆரம்பத்துல எங்க அப்படின்னா இந்த அடி இலையில இருந்து வரும். இந்த இலையில இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே படிப்படியா வந்து நிக்கும். ஒருவேளை இதுல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து தண்டுக்கு போகும், தண்டுல இருந்து காய்களுக்கும் போகும். சரியா? சோ இது வந்து முன்கருகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அண்ணன்ற மாதிரி வச்சுக்கிறது. சரி. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இலையில வருவாங்க, இலையில இருந்து கண்ணுடைய புள்ளியா மாறும். அதுக்கு சரியா ஒண்ணு இதை நம்ம வந்துட்டா கூட வந்து இதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து அடுத்ததுக்கு வராத இருக்கிற மாதிரி வந்து பாதுகாத்துக்கலாம். சரியா? ஒண்ணு இவர் வந்து ஒருத்தர். இன்னொருத்தர் 2 பார்த்தோம் அப்படின்னா பின்கருகள் சொல்லிட்டு தம்பின்றத மனசுல வச்சுக்கலாம். பின்கருகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நம்ம வயல்ல வந்துட்டாங்கன்னா இவங்களை அவ்வளவு லேஸ்பட்டு கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. சரி, ஆரம்ப காலகட்ட அறிகுறினா இந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி கண்வடிவ புள்ளி மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியுது இல்லையா, இந்த இலையில இது நுனியில எல்லாம் வரல, இந்த ஒரு கருப்பு வந்து ஒரு மாதிரி கண்வடி புள்ளி மாதிரி தெரியும். சரிண்ணே? இது வந்து முன்கருகள், இது வந்து பின்கருகள்ன்றது.
சோ இது வந்து பாத்து அப்படின்னா இந்த நுனியில இருந்து அப்படியே கருகுல வந்து ஆரம்பிச்சு வந்திருக்கும். நுனியில இருந்து கருகுல வந்து ஆரம்பிச்சு வந்திருக்கும். இந்த கருகுல வந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்து அப்படின்னா இது அதிகபட்சம் ஒரு 4 நாள், அதிகபட்சமா சொல்றேன், கிளைமேட்டை பொறுத்து இது நம்ம கொஞ்சம் கவனிக்க மாட்டோம்னா இது அப்படி வந்து ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்கும். சரிதானே? சரி, இந்த முன் கருகளும் பின் கருகளும் இப்ப ஏன் ரொம்ப அதிகமா வருது? நான் அடுத்து இப்ப நான் நடவு பண்ணி அடுத்த பிப்ரவரியில மார்ச்ல வந்து நான் அறுவடை பண்ணும்போது வந்து இந்த பாதிப்பு எனக்கு கிடையாது இல்ல. இப்ப வந்து ஏன் ரொம்ப அதிகமா பாத்து அப்படின்னா இந்த நோய்கள் வந்து எப்ப வர ஆரம்பிக்கும் போது அப்படின்னா ரெண்டு காலங்கள்ல, ஒண்ணு வந்து மழை காலம், இன்னொன்னு வந்து பனிக்காலம். சோ இந்த மழை காலத்திலையும் பனிக்காலத்திலையும் ஏன் வருதுன்னு பாத்து அப்படின்னா இந்த பூஞ்சான் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த 2 தான். குளிர்காலம், இந்த பனிக்காலம், இப்ப மழை காலம் சொல்லுவோம். காத்துல ஈரப்பதம் வந்து இருந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த நோய் வந்து அது வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. சரிண்ணே. சோ இப்ப நம்ம பனி வந்து இப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி வந்து நம்ம பனி வந்து ஜனவரில இருந்து ஆரம்பிச்சிடும். ஆனா பொங்கல் அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா மழை வருது, அதுமே கொஞ்சம் கிளைமேட் வந்து மாறி நின்னுச்சு. அதுல இருந்து ஈரப்பதமும் கிடையாது, மூட்டமும் ஒரு மாதிரி மூட்டமா தான் இருந்துச்சு, தவிர வந்து குளிர் கிடையாது, இல்ல மழை வந்து எதுவும் இல்லாம இருந்துச்சு, ஒரு மாதிரி மூட்டம். ஆனா இந்த பொங்கலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை கிளைமேட் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் என்ன இதுன்னா பனி ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சு. இந்த ஒரு வாரமா 10 நாள் பார்த்தா பனி ரொம்ப அதிகமா வருது. அந்த பனி ஆரம்பிக்கதான் இந்த கருகள் வந்து பிரச்சனை. இந்த பயிர் மட்டும் கிடையாது, இப்ப இதுல இருந்து ரொம்ப அதிகம், இதோட ரொம்ப அதிகமா தான் உருளைக்கிழங்கு பயிர். இந்த நோய் வந்து 2 பயிர்ல தான் ரொம்ப அதிகமா தாக்கும். ஒண்ணு வந்து தக்காளி, இன்னொன்னு வந்து உருளைக்கிழங்கு, இன்னொன்னு வந்து திராட்சை. இந்த 3 பயிர்ல தான் இந்த கருகள் வந்து பார்த்தோம்னா முன் கருகளா இருக்கட்டும் பின் கருகளா இருக்கட்டும் இது 2மே வந்து ரொம்ப அதிகமா. இன்னொன்னு வந்து அடிசாமல் நோயின்னு சொல்லுவாங்க, டவுனி மில்லுக்கு அடிசாமல் நோயின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐயோட வயல்ல இருந்து பார்த்தேன். இலைக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு மாதிரி நான் காமிச்சிருக்கேன், வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். சரி, இந்த 3 பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா பனிக்கிறது. காத்தோட ஈரப்பதம், இப்ப நம்ம ஏசில ஒரு ரூம்ல ஏசி போட்டு ஒரு 15-20 டிகிரில வச்சிருப்போம் இல்லையா, ஏசி ஒரு 20 வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி 20 கிளைமேட்ல இருக்கும் போதுதான் இந்த கருகல் பிரச்சனை வந்து பாத்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா வரும். சரி, இது வந்து எத்தனை நாள் இருக்குண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பனி முடிகிற வரையுமே இந்த பாதிப்பு வந்து இருந்துட்டுதான் இருக்கும். சரியா? சோ இந்த 2 பிரச்சனையுமே வந்து பாத்தோம் அப்படின்னா முதல்ல இலையில வரும், இலையில இருந்து தண்டில் வர ஆரம்பிக்கும். சோ ஓரளவுக்கு இந்த நோய் ரொம்ப தீவிரமா நிக்குது அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து முழுசா வந்து கருகி போய் நிக்கும். சரிண்ணே? சோ கருகி நின்று இந்த தண்டுல நிக்குது பிறகு இது வந்து நம்ம தண்டு முழுக்க வந்து போய் நிக்கும். நம்ம ஒரு 4-5 நாள் நம்ம கவனிக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமா பரவத்துக்கு உண்டான காரணம் வந்து இதுல இருக்கும். சரி, சோ இது வந்து இதே வந்து அது வந்து இந்த காயில வரக்கூடிய பாதிப்பு தான். தண்டு, இலை, தண்டு, அதுக்கப்புறம் காய். சோ காய் வந்து அது பிஞ்சு காயா இருக்கட்டும் இல்ல பழுத்த காயா இருக்கட்டும் எல்லா காயிலுமே வந்து இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் போயிட்டு வந்து உட்காரதான் ஆரம்பிக்கும். சரிதானே? சோ இப்ப அதிகப்படியான பாதிப்புனா இந்த 3 தான். இன்னும் ரொம்ப முக்கியம், ரொம்ப அதிக இது பார்த்தோம்னா இந்த வெள்ளை கொசுன்னு சொல்லுவோம். சோ செடி ரொம்ப அடம்பா இருக்கிற இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை கொசு வந்து பாதிப்பு ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை கொசு என்ன பண்ணுன்னா இலைக்கு பின்புறம் வந்து தாரிஞ்சு உறிஞ்சி அதோட கழிவு வந்து வெளியில தள்ளும். வெளியே தள்ளமா பார்த்தோம் அப்படின்னா இந்த இலை வந்து ஒரு மாதிரி வந்து முடக்கு அந்த மாதிரி நிக்கும். நம்ம வைரஸ் நோய் சொல்றோம் இல்லையா, இலை முடங்கி நிக்குது, வைரஸ் வந்து சொல்றோம் இல்லையா, அந்த வைரஸ் இப்ப நமக்கு வந்து கால்ரா வருதுன்னு நம்ம சொல்லுவோம் முன்னாடி, இப்ப கிடையாது. கால்ரால வருது அப்படின்னு சொல்லுவோம். அது கால்ரா வருது காரணம்னா கொசு தான். சரிண்ணே? கொசு வந்து நம்ம எங்க தண்ணி நின்னுச்சுன்னா அங்க முட்டை போட்டுட்டு அது பிறகு எடுத்து நம்ம கால் வந்து கிடைக்கும்போது கால்ரா வருதுன்னு மாதிரி சொல்லுவோம். அந்த கொசு வந்து கால்ரா கடிச்சுப்படி கால்ரா அது மாதிரி வந்து நம்ம தக்காளிக்கு வந்து இந்த வெள்ளை கொசு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சுருநோய் வந்து வருதுன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த சரி, இந்த இது வெள்ளை ஈயல பேணும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ்ன்றது வராது. சரி, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விடுறோம் அப்படின்னு போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரஸ்ன்றது வரும். சரி, சோ இலை இந்த மாதிரி முடக்கி இருக்குதுன்னா ஏதாவது ஒரு செடி 2 செடியில் முதல்லமா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மத்த எல்லா செடிக்கும் வேகமா வந்து பரப்பும். அந்த கொசுன்றது வந்து இப்ப இந்த செடியில் உட்கார்ந்து இருக்கு, இதுல இருந்து சாரை உரியுது, இதுல நோய் தாக்குன செடி இப்ப இதுல இருந்து எடுத்து இன்னொரு இலைக்கு வந்து போய் பரப்பும். நம்ம இந்த கொரோனா பரவணும் மாதிரிதான் இந்த வெள்ளை கொசு பரவது வந்து அப்படிதான் வந்து ரொம்ப வேகமா வந்து பரவும். ஏதாவது ஒரு செடி 2 செடி இந்த மாதிரி ரொம்ப அதிகமா சுருளா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வயல இருந்து எடுத்து போட்டுருங்க. ரொம்ப சுருள் அதிகமா இருக்குது, அது இதுக்கப்புறம் அதுல பூவும் பூவா காயும் வராதுன்னா அந்த மாதிரி செடி வந்து இல்ல வெயில் காலத்துல நான் தான் சொன்னேன், செடி ரொம்ப அடம்பா இருக்குதுன்னா இந்த வெள்ளை கொசு வந்து அது உள்ள போய் உட்காரத்துக்கு நல்ல ஏதுவான இடமா நிக்கும்.
கொஞ்சம் காத்தோட்டமா, அதாவதுன்னா இப்ப ஒரு சில இடத்துல நெருக்கு வந்து 1/2 அடி 3/4 அடி 1 அடின்றது வந்து நம்ம வெரைட்டியை பொறுத்து மாறும், இல்லைன்னா வந்து இடத்தை பொறுத்தளவு கொஞ்சம் மாறும். சரிதானே? இந்த கிளைமேட்ல ஜாஸ்தி வருது, வெயில் காலம் மட்டும் வெயில் தான். வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா இப்ப நம்ம பயப்பட தேவை கிடையாது, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஏன்னா இப்ப சொல்றது என்னன்னா, இப்ப மேபி அடுத்து ஏதாவது நடவு பண்றவங்களுக்கு அடுத்து வந்து பிப்ரவரி மார்ச்ல ஏப்ரல் வந்து வரதுனால ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லலாம். அடி வந்து ஒரு இடத்த மட்டும் மாறணும், அது கிடைச்சிடலாம். சரிதானே? சோ காத்தோட்டமா கொஞ்சம் போயிட்டு வர இடங்கள்ல பிரியா இருக்கும் செடி. அந்த உப்பமா இருந்தா இந்த மாதிரி வரும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எட்ட வச்சுக்கணும். கேர்கலனால செடி ஒத்தாந்தாங்களா செடி பரவிக்குது, அதான் கொசு அந்த கொசு வந்து உள்ள போய் உட்காரத்துக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். கொஞ்சம் காத்து போற அளவுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருந்துச்சுன்னா இந்த பூச்சி வந்து வரது வந்து கொஞ்சம் நம்ம மருந்துன்றத நம்ம நடைமுறை கொஞ்சம் கட்டுப்படும். சரி, இந்த 4-5 பிரச்சனைகள் மட்டும்தானே. ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அந்த கருகல் பிரச்சனை தான். சரிதானே? இந்த கருகல் வந்து என்ன காரணம், எத்தனை கருகல்ன்றது நான் சொல்லிட்டேன். முன் கருகல், பின் கருகல், இன்னொன்னு அடிசாமன் நோயின்றது. அது எப்படி வரும், எதனால வரும், எத்தனை நாள் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். சரி, சோ அதுக்கு வந்து எஃப்எம்சியா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த நிறுவனமா இருக்கட்டும், இப்ப நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஒரு பாராசிட்டமால் மருந்து வாங்கி போட்டுரும். சரிதானே? அதே ரொம்ப நெஞ்சொலியா இருக்குன்னா ஒன்னும் பெரிய இடத்துக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது மாதிரி இந்த கருகல் பிரச்சனைக்கு இப்ப கம்பெனி பார்த்தா ஒரு 100 கம்பெனி இருக்குது. பூச்சி மருந்து கம்பெனி பார்த்தா ஒரு 100 கம்பெனி இருக்கு. ஆனா இந்த கருகல் பிரச்சனைக்கு மருந்து இருக்கிற கம்பெனி பார்த்தோம்னா ஒரு 2-3 நிறுவனம் மட்டும்தான். ஒன்னு BSF, இன்னொன்னு சிஞ்சண்டா இருக்கும், இன்னொன்னு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மள எஃப்எம்சி. சரிங்களா? இந்த கருகல் பிரச்சனைக்கு இந்த முன்கருகல் பின்கருகல் அடிசாம்பல் இந்த இதுக்கு வந்து மருந்து இருக்க பார்த்தா ஒரு 3-4 நிறுவனம் மட்டும் மருந்து இருக்கு. சோ அதுல நம்ம எஃப்எம்சில எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெல்சோ அப்படின்றது. சரிங்களா? சோ இந்த வெல்சோன்றது என்ன பார்த்தோம் அப்படின்னா முன்கருகளா இருக்கட்டும், பின்கருகளா இருக்கட்டும், அடிசாம்பல் இந்த 3த்துக்குமே வந்து பயன்படுத்தலாம். சோ எந்த நேரத்துல அடிச்சா ரொம்ப நல்லது பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த பச்சை இலையில சின்ன சின்ன புள்ளியா இருக்கும் போது அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டலாயிரும். அதை மேற்கொண்டு பரவடாத மாதிரி பாத்துக்கணும். சரிதானே? இந்த கருகள் வந்து காத்து மூலியமா பரவக்கூடியதுதான். இப்ப என் வயல் இங்க இருக்கு, அவர் அண்ணன் வயல் அங்க இருக்கு. காத்து எந்த திசைக்கு அடிக்குதோ, காத்து எந்த திசைக்கு இப்ப இங்க இருக்கு, இன்னொரு வயல் அங்க இருக்கு, காத்து அந்த திசை அடிச்சுன்னா அவர் வயலுக்கு பரவும். நான் இந்த பக்கம் தான் இருக்கேன், அவர் பக்கத்துலயே தான் இருக்கு. ஆனா காத்து எந்த திசை இல்லை அப்படின் போது எனக்கு அந்த பாதிப்பு இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஆனா காத்து எந்த திசை கிடைக்குதோ அந்த திசைக்கு வந்து நோய் வந்து பரவிட்டு தான் போகும். சோ நம்ம ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு வளர பரவிடாத மாதிரி வந்து பாதுகாத்து. சரிங்களா? சோ இந்த கருகளை பொறுத்தளவுக்கு வந்து நான் ஒரு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஆனா 1க்கு ஒரு 2 முறை பயன்படுத்துங்க.